நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தானியேல் புஸ்தகமா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையும் பாருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நீங்க படிக்க முடியும். இது ரெண்டையும் தனித்தனியா வச்சா படிக்க முடியாது. ரெண்டு ட்வின் புக்ஸ்னா ரெட்டை புஸ்தகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சா தான் அந்த மொத்த சத்தியமும் உங்களுக்கு வெளியே வரும். ஆனா தானியேலை குறித்து சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் சொல்லுது. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கல்வியில் நிபுணன் இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்குது? பயங்கரமான ஆளு, கிராஜுவேட், இன்டெலெக்சுவல் அப்படின்னு அர்த்தம். பயங்கரமான அறிவாளி. யாரு? தானியேல். அதோட அடுத்த பகுதி யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? யோவான் கிட்ட கொடுக்கிறாரு. யோவானை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது படிப்பறிவு இல்லாதவர் என்றும் பேதமை உள்ளவர் என்றும். ஒரு பகுதியை படிச்சவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு பகுதியை படிக்காதவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. தானியேலுக்கு இருந்த உறவும் யோவானுக்கு இருந்த உறவும் ஒரே உறவு, கர்த்தரோட. இவன் அங்க காத்திருப்பான் தேவ சமூகத்துல, அவன் மார்பில சாஞ்சிருப்பான். ரெண்டு பேர்த்தையும் ஒப்பு கொடுக்குற, அவ்வளவுதான். இதுல நீ என்ன படிச்சிருக்க, எப்படி வளர்ந்திருக்க, இவன் பின்னாடி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, நீ யாருடைய பையன், நீ இன்னாருடைய பேரன், அதெல்லாம் தேவையே இல்லை. இங்க அதெல்லாம் தேவையே இல்லை. உன் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குதா? உன்னை உலகம், குறிப்பாக கூட இருக்கிறவர்கள் உன்னை எவ்வளவுதான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணாலும் கவலைப்படாம ஓடிக்கிட்டே இரு. காரணம், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நீ மிகப்பெரியதான ஒரு தரிசனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறவன். உன்னை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது.